ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க. பார்த்து ஒரு அவங்க கூட வந்து கமெண்ட் ஷாட் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து அப்பா இருக்காரு. அப்பா இருக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பாரு, பழைய ஹீரோ. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்ல உங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த மாதிரி டயத்துல யாரை நினைச்சுக்கிட்டு அவரை திட்டுனீங்க? எங்க அப்பாவை. பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி. ஆனா அவங்க என்கிட்ட போய் கோச்சுப்பாங்க. ஜிம் சொல்லி கொடுத்து இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. சார் அந்தகன் படம் வந்ததுல இருந்து உங்க கேரக்டரே வந்து நீங்க வாழ்றீங்க பொழுது ஏன்னா கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா ப்ரமோஷன்லயுமே. ஏன்? அதுதான் முக்கியம் சார். இப்போ இந்த கேரக்டர் ரிலேட் ஆகுறீங்க பாத்தீங்களா? அந்த படத்துல பார்க்கும்போது இங்க பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? That is what an artist have to be part of the character சார். வாழணும், அது வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க. பார்த்து ஒரு அவங்க கூட வந்து கமெண்ட் ஷாட் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து அப்பா இருக்காரு. அப்பா இருக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பாரு, பழைய ஹீரோ. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்ல உங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை இல்ல சார். ஏன்னா உங்க கூட வந்து ஜோடியா நடிச்சவங்க இல்ல திடீர்னு இல்ல ஒன் செகண்ட் அப்படி சொல்லிடுவாங்க. ஈஸி பண்ணிடுறேன். நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு 5 இல்ல 6வது படம் அது. சிம்ரனோட அதே மாதிரி தான். உள்ள போன நடிகனுங்க அவ்வளவுதாங்க. அங்க போன என் டேரக்டர் என்ன சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுவேன். என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணுவோம் அவங்களை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். இதான் என் கேரக்டர். அதாவது படத்துல வந்து டைரக்டர் சார், சமுத்திரகணி சார் எல்லாரும் சொன்னாங்க படத்துல வந்து பயங்கரமா திட்டுனீங்க அப்படின்னு. அப்படி திட்டுற பொதுவா சோக சீன்னா நம்மகிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிசரின் போடாம அழுவாங்கம்பாங்க. சரி இப்பனாலும் அது மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்துல யாரை நினைச்சுக்கிட்டு அவரை திட்டுனீங்க? எங்க அப்பாவை. அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லயே ஊறி இருக்கு. சோ எங்க அப்பாவை நினைச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடிப்பு வருது. சூப்பர் சூப்பர். மேடம் சிம்ரன் மேடம், அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது 6 படம் சார் கூட பண்ணிருக்கீங்க. அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம்? சேமா தான் இருக்காங்க. எனக்கு அந்த கேப்பே தெரியல. அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும்போது அந்தாகன்ல வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் டியூரிங் ஜோடி கண்ணெதிரே தோன்றே நாள்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட், ஹம்பிள், கேரிங் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நம்ம 2 பேருக்குள்ள அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டயலாக்ஸ், டான்ஸ், ஃபைட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியா வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. நீங்கள் ஒரே கேள்வி. பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி. ஆனா அவங்க என்கிட்ட போய் கோச்சுப்பாங்க. பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம். என்னன்னா பசந்த் ரவி சார் வந்து ஜிம் சொல்லி கொடுத்து இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. இல்ல நான் கேட்கிற கேள்வி முழுக்க சார் பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடுப்பு ஏன்னா நீங்க ஜிம் பாடி தமிழ் தெரியும் இருக்கும் சார். This is one of those situations. சிம்ரன் மேடம் நீங்க பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசுங்க. கார்த்திக், பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும், ஆம்பளைங்களுக்கு எல்லாம் இடுப்பு வலி வராது. அதனால டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 10 கிலோமீட்டர் ஓடுறது, ஹெவி வெயிட் தூக்குறது மாதிரி. அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு. அது ஃபர்ஸ்ட் டைம் யார் எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலெல்லாம் வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி வழிதான், தப்பாலாம் நினைச்சிடாதீங்க. சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரே தோன்றி. கார்த்திக் பிரதர் நீங்க கூட முடிஞ்ச வாங்க, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க. இல்ல நீங்க கூட வாங்க, சூப்பர். நிறைய வெயிட் போடுறீங்க, வாங்க உங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, எந்த நேரத்துல என்ன மாதிரி அழகான கேள்வி கேக்குறீங்க. நன்றி. சார் எடுத்தீங்க சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் மீனாட்சி. சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரே தோன்றினால், பாட்டை ரசித்தேன், தமிழ்லாம் நிறைய படம் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு ஹிட். ஆனா இந்த படத்துல வந்து தியாகராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாட விடல, பிரியானந்த் தான் பாடினாங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த டூயட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது? தியாகராஜ் சார் மேல கோவம் வந்தது அப்படி மாத்திட்டாங்கன்னு? ஐ திங்க் டர்னக்கா சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த். ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரிதிங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து
இந்த ரோல் சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்ணுறேன், ஏன் பிரியா ஆனந்த் பிரியா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. இவங்களை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோமா, நாங்கள் 2 பேர் டான்ஸ்ல நல்லா இருக்காது இல்லையா? அதாவது அந்த நேரத்தை ஒரு சாங் போட்டு ப்ரோமோ சாங் பண்ணிட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஃபுல் விஷுவல் வரும்போது நீங்கள் எங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார், அதே மாதிரி இந்த டர்னக்கா டன்னக்கா பாட்டு இவ்வளோ வைப் ஆகும், இவ்வளோ பாப்புலர் ஆகணும் பண்றப்ப யோசிச்சிங்களா? நான் பயங்கரமா ரீச் ஆயிருக்கு, எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆமா, இல்லை சார், எங்க நோக்கமே அதாவது அந்த படம் பண்ணும்போது, இந்த பாட்டு பண்ணும்போது ப்ரோமோ சாங் அதுல வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்றது. அதுக்காக தான் மெயினா வந்து பிரபுதேவா சாரை வந்து ஒரு விஷுவலைசேஷனுக்காக கூப்பிட்டோம். சாண்டி மாஸ்டர் வந்து அது கொரியோகிராஃபி. அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் 1 சிங்கர்ஸ் மிஸ்டர் அனிருத், ராக் ஸ்டார் அனிருத். கூட வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு வாய்ஸ். ஒரு பாட்டுக்கு எவ்வளவுதான் சேர்க்க முடியும், ஒரு பக்கம் போல அதை பேக் பண்ண முடியும், ஃபுல்லா பேக் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடி இருக்கோம். ரொம்ப அதை வெரி பிக் வே. இன்னைக்கு அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆயிட்டு இருக்கு, அந்த ஹூக் ஸ்டெப் வைரல் ஆயிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்கள் எதை நோக்கி நாங்கள் ஆரம்பிச்சோமோ அதை ரீச் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு யூ, த பிரஸ் அண்ட் த பப்ளிக், தே மேட் இட் த சக்சஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சமுத்திரகணி சார். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். சமுத்திரகணி சார், ஒரே ஒரு கேள்வி சார். இங்க சார், உங்களோட பிரசாந்த் சாரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. ஒய் டோன்ட் யூ எக்ஸ்பெக்ட் ஒரு நாடோடிகள் 3 இல்ல சசிகுமாரோட சேர்ந்து ஒரு சுப்பிரமணியபுரம் 2 அந்த மாதிரி? இல்ல, அந்த மாதிரி 2, 3 எல்லாம் இல்ல, புதுசாவே ஒரு கதை பேசியிருக்கோம். அது ரொம்ப சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ணுவோம், வரும். தேங்க்யூ சார். ரொம்ப சீக்கிரமா வரும், ஒரு நல்ல படைப்பு வரும்.